என்ன ஜீவா வர சொல்லிருந்த? ஆமா, ஒரு குறும்படம் காட்டலான்னு வர சொன்னேன். குறும்படமா? யூ மீன் ஷார்ட் ஃபிலிம்? என்ன படம்? எதுக்கு ஜீவா இப்ப என்ன அடிச்ச? அடிச்சதோட நிப்பாட்டிட்டேன்னு சந்தோஷப்பட. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொன்னு இருக்கணும். இது வரைக்கும் என்ன யாரும் அடிச்சதே இல்ல. நீ இவ்ளோ கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? குரலை உயர்த்தி பேசாத. உனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்ல. நீ என்னோட அப்பாவுக்கு வேணா முதலாளியா இருக்கலாம், ஆனா என்ன இப்படி அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அது என்னன்னு சொல்லு. என் சைடு விளக்கம் என்னன்னு கேளு. அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் நான் என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும்னு சொல்லி. அதை விட்டுட்டு அடிக்கிற, வாய மூடுங்கிற. இப்ப என்ன, உன்னை விசாரிக்கணும் அவ்வளவுதானே? விசாரிக்கிறேன். என் ரூம்ல இருந்து நான் கழட்டி வச்ச செயின் காணாம போச்சா? அதை யார் எடுத்திருப்பாங்கன்னு நீ சந்தேகப்பட்ட? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. நான் உன்னை விசாரிச்சுட்டு இருக்கேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? சொல்லு, யார் மேல சந்தேகப்பட்ட? மயில் எடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டேன். நீ எவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்திருக்க? ரூம்ல இருந்த செயினை நீயே திருடிட்டு அதை மயில் வீட்டுல இருந்து எடுத்த மாதிரி காட்டி அவளை திருடின்னு நம்ப வைக்கலான்னு பார்த்திருக்க இல்ல? ஜீவா, மயிலு நல்லவன நீ வேணா நம்பிக்க. அதுக்காக அனாவசியமா ஏன் மேலாம் பழி போடாத. நான் பழி போடுறேனா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஓ, அது நம்ம ட்ரிக்கு. செஞ்ச தப்ப மறைக்கும் போது மட்டும் உனக்கு தன்னால இங்கிலீஷ் வருது. இது என்னன்னு பாரு. உன் பாக்கெட்ல இருந்து செயின் நழுவி விழுந்ததுனாலதான் நீ போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இல்லன்னு வை, இந்நேரம் மயில் திருடி ஆயிருப்பா இல்ல? ஏய், இவ்வளவு நேரம் சட்டம் பேசினல்ல, இப்ப என்ன ஒண்ணுமே பேசாம நிக்கிற? இதுக்கு பதில் சொல்லு. சாரி. மயில், இங்க வா. நீ சொல்லு, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்ச? எதுக்கு உனக்கு மயில் மேல இவ்வளவு வஞ்சம்? சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயுமே இவனை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா. இங்க வேலைக்கு வந்த இடத்துலயும் இவ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறா. உனக்கும் என்னை விட அவ்வளவுதானே ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மேல உள்ள அன்புனாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் இனிமே இவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்க நினைச்சேன். அதனால்தான் இப்படி செஞ்சேன். அதுக்காக இவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை செய்வ? உன்னால நான் வேற செயினை கேட்கறதுக்கு மயிலோட வீடு வரைக்கும் போயிட்டேன். ஏய், உன் முகத்தை எல்லாம் பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு எனக்கு. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா மயில் கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு மது, இப்ப நீ மயில் கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீ செஞ்ச எல்லா காரியத்தையும் எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் சொல்லுவேன். அது உனக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே அவமானம். என்ன, மன்னிப்பு கேட்கறியா இல்லையா? தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிரு. என் மேல உனக்கு இருக்கிற கோவம் நியாயமா கூட இருக்கலாம்.
என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்பில்ல. ஆனா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க பாரு. அதுல தோக்குறது ஒரு கௌரவம். சூழ்ச்சியால ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு நினைக்காத. அதுல ஜெயிச்சா கூட அது கேவலம். மயில, சைனா கூடன்னு உன் வீட்டுக்கு வந்து நின்னது நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் மயில. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோன்னு எனக்கு புரியுது. என்னையும் மன்னிச்சிரு மயில. பரவாயில்ல ஜீவா சார். இந்த மெடலை நீங்க வீட்ல கொண்டு வந்து கொடுத்தப்பவே நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏழையா இருக்கிறதுனால ஒருத்தங்க திருடனா இருப்பாங்கன்னு நம்பிடாதீங்க. அவ்வளவுதான். ஓகே, சாரி. இந்தாங்க சார், இந்த மெடலை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க ஏத்துக்கிட்ட என்னோட கடனை கட்டிட்டு இத நான் திருப்பி வாங்கிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கு நான் என்ன அடகு கடையா நடத்துறேன்? இங்க பாரு, இந்த மெடல் உன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீ யாரை ஜெயிச்சு இதை வாங்கினியோ அவங்க வீட்டுக்கே இதை கொண்டு போய் இதை கடனுக்கு ஈடா வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அது உனக்கு எவ்வளவு பெயினா இருந்திருக்கும். இங்க பாரு, உன் திறமைய நான் மதிக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரியே ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி நானும் விரும்புறேன், நம்புறேன். நீ என் நம்பிக்கைய மதிக்கிற அப்படின்னா இதை எடுத்துட்டு போயிடு. இல்ல சார், நான் கட்ட வேண்டிய கடனை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கு இங்க பாரு, எப்பப்போ முடியுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஆனா இந்த மெடலை மட்டும் நீயே வச்சுக்கோ ப்ளீஸ். சரிங்க, தேங்க்ஸ். வரேன் சார். ஏய் மது, என்னடி ஆச்சு? ஏய் மது, உன்னதான். ஏடா நீ பாட்டுக்கு எடுத்தங்க அவுத்தன்னு ஒவ்வொரு அம்பியும் விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆறா சமாளிக்கிறது? ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்ல. ஏண்டி எதை கேட்டாலும் பேசாம திடீர்னு ஓடி வந்துட்ட? என்ன செஞ்சுட்டு வந்த? கண்ணு, மறுபடியும் அந்த மயில் கூட எதனா பிரச்சனையா? பிரச்சனையா? அவமானத்துல செத்துக்கிட்டு இருக்கேன்பா. அக்கா சொன்ன மாதிரி அந்த செயின் மயில் வீட்டுல வைக்கலாம்னு நினைச்சோம்ல. அன்னைக்கு வண்டியில ஏறும்போது அந்த செயின் கெஸ்ட் ஹவுஸ்ல விழுந்துருச்சுல. அது அந்த இடத்துல சிசிடிவி கேமராலே பதிவாயிருக்குப்பா. அதை இன்னைக்கு ஜீவா பார்த்துட்டான். அப்பா, மாப்பிள்ளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சா? இல்லப்பா, நம்ம பிளான் பண்ணதெல்லாம் தெரியாது. நான் மட்டும் தான் அப்படி பண்ணேன்னு நினைக்கிறாரு. எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டான்ப்பா. அதுவும் அந்த மயில் முன்னாடி என்ன அடிச்சது மட்டும் இல்லாம என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டான்ப்பா. நீ மன்னிப்பு கேட்டியா? நீங்க தான் சொல்லிட்டீங்களே அவன் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கோன்னு. மன்னிப்பு கேட்டேன்பா. ஆனா அந்த நிமிஷம் என் மேல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இருந்தது. மன்னிப்பு கேட்கும்போது மயில் உன்னை அவமானப்படுத்தினாளா? சொல்லு, நாளைக்கு அவளை வெட்டி போடுறேன். இல்லனா அவ எதுவுமே செய்யல. ஆனா அவ என்ன பார்த்த பார்வை இருக்கே, அது ஒண்ணு போதும். என்ன 100 வாட்டி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. உன்னை சந்தேகப்பட்டு சிசிடிவி செக் பண்ண சொல்லி அவளுக்கு எப்படி தோணுச்சு? அது தெரியலண்ணா.
அவமானமா போச்சேம்மா. மாப்பிள்ள மனசுல நீ ஒரு நல்ல இடம் பிடிக்கணும் தானே இவ்வளவு தூரம் போராடுறோம். ஆனா இப்ப நீ கெட்டவளாயிட்ட, அந்த மயில நல்லவளாயிட்டாளே. இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், எந்த திருட்டுத்தனமும் பண்ண வேணா, நியாயமா நடந்துக்கலான்னு. மா வாய மூடுமா. மது அடி வாங்கிட்டு வந்திருக்கா, நீ என்னமா அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு நியாயம் தர்மம் பேசிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணு தானே இவ. இவன் நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆனா நியாய தர்மம்னு உலகத்துல இருக்குல்ல. நாம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். எதுக்கு? கெட்டது ஜெயிக்கணும்னா. அப்படி கெட்டது ஜெயிக்க விட்டா அதுக்கு பேர் சாமியா? நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த வரைக்கும் உனக்கு வடக்கு தெற்கு தெரியாது. ஆனா இப்ப கோயிலு குளம்னு தனியா சுத்த ஆரம்பிச்ச உடனே நல்லதுங்கிற கெட்டதுங்கிற. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், பிறகு வச்சு விடுறேன் உன்னை. அவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலப்பா. ஆனா அந்த மயிலுக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். அதுதான்ப்பா என்னால தாங்கிக்கவே முடியல. அவமானமா போச்சு. அவன் பின்னாடி இப்படி லொங்கு லொங்குன்னு அலையிறது மட்டும் இல்லாம இவகிட்ட நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். கண்ணு சகிச்சுக்க கண்ணு, கொஞ்சம் பொறுமையா இரு. பா, என்னப்பா பொறுமை? நம்ம இலக்கு சாதாரணமானது இல்ல கண்ணு. அத போய் அடையணும்னா அடிப்படையா தான் முன்னேறி போகணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அதுக்காக இப்படி வரிசையா அவமானப்படணுமாப்பா? இதெல்லாம் அவமானமே இல்ல கண்ணு. எடுத்த காரியத்துல நாம தோத்தா அதுதான் அவமானம். கொஞ்சம் அக்கா நிலைமை அங்க யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நாளும் அவ எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறா. எதுக்காக? யாருக்காக கண்ணு? நம்ம திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக. அவ அளவுக்கு உறுதி எனக்கு இல்லையேப்பா. கண்ணு கண்ணு, உனக்கு அப்பாவை பிடிக்குமா? உன் அக்காளோட கல்யாணத்துல உன் அப்பா எந்த அளவுக்கு அவமானப்பட்டன்னு தெரியும்ல. இப்பவும் பெரிய முதலாளிக்கு உன்ன மர்மவளாக்க நான் எவ்வளவு துடிக்கிறேன்னு தெரியும்ல. நம்மளோட அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நீ பொறுமையா தான் கண்டு இருக்கணும். இப்ப நமக்கு வீரியம் முக்கியம் இல்ல கண்ணு, காரியம்தான் முக்கியம். நாம நினைச்சது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு செஞ்சிடலாம். இப்ப முக்கியமானது சின்ன முதலாளி மனசுல நீ இடம் பிடிக்கணும். நீ நல்லவன் அவர் நம்பணும், உன்னை மன்னிக்கணும். அதுக்காக நீ அவர் காலில் விழுந்தா கூட தப்பில்ல கண்ணு. சரிப்பா, சரி. ஆனா நான் அந்த மயிலுக்கிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கேனேப்பா. இந்த பிரச்சனையில கூட அவதான்ப்பா நல்லவள் ஆயிட்டா. தொடர்ந்து அந்த மயில மாப்பிள்ள புகழ்ந்துகிட்டே இருக்கிறதும் அவன் நல்லவள் ஆகிக்கிட்டே இருக்கிறதும் கூட எனக்கு தெரியுது. ஆனா எப்ப அவளை வெட்டி விடணுமோ அப்ப அவளை வெட்டி விட்டுறேன். அதுக்கான நேரம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம். அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடுத்துக்க. பொறுமையாரு, அப்பா இருக்கண்டா. சொல்லுங்கண்ணே. அப்படிங்களா? எப்ப? அடடா, சரி
நான் முதலாளி கிட்ட சொல்றேன். என்னடா ஆமா, கிளம்புமா? ஆமா. வண்டி ரெடியா இருக்குப்பா. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ஆமா, உடனே கிளம்பி வரோம். தலைவர் மகன் கிட்ட சொல்லிருங்க. நான் முதலாளி கிட்ட சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு வரேன். வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடுறோம். ஏய், ஆ? அப்புறம் ஆளு கூப்பிடுறேன். வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா பேசிட்டு இருக்க? அடிவாரத்துல நம்ம பிரசிடென்ட் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ரங்கசாமி ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி, முதல்ல போய் அவரை பார்த்துட்டு சரி, பிறகு முதலாளி. நம்ம சொல்லி பார்ப்போம். சரி. வண்டி சரி, எடு. வண்டி எடு. ஆ. ஏண்டி நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டினவன் பெரிய கர்ண மகாராஜா மாதிரி மயிலு மெடல திருப்பி கொடுக்க வந்தான். நானும் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டு இந்த அக்கறையெல்லாம் ஒண்ணும் வேணாம், இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு அனுப்பி வைக்கிறேன். நீ என்னடானா அந்த மெடலை வாங்கி வச்சிருக்கனா என்னடி அர்த்தம்? அதுக்கு தான் பாட வேண்டிய பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டியே, இன்னும் அதை நிறுத்தலையா? ஏய், நீயும் என் வயித்துல தான் பிறந்த, மயிலும் என் வயித்துல தான் பிறந்தா. அவளுக்கு இருக்கிற பாசம் ரோஷம் உனக்கு ஏன் இல்லாம போச்சு கையில? பாசம் ரோஷம்லாம் பணக்காரங்களுக்கு இருக்கலாம், நம்மள மாதிரி அன்னாடங்காட்சிக்கெல்லாம் இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது பொழைக்க விடாது. இப்ப கூட பாரு, உங்க கடன் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், இந்தாங்க நீங்க அடகு வச்ச மெடல்னு ஒருத்தன் திருப்பி கொண்டு வந்து குடுக்கறான். வந்தத வரவுல வைப்போன்னு இல்லாம ஒருத்தி வீராப்பா அதை தூக்கி கொண்டு போய் குடுக்கறானா அதுக்கு பேரு ரோஷமா இல்ல கேனத்தனமா? அது போன இடத்துல ஆள் இல்ல போல இருக்கு. உன் மக ரோஷக்காரி கொண்டு போனதை திருப்பி கொண்டு வந்துட்டா. என்ன மயிலு, மெடல திருப்பி கொண்டு வந்திருக்க? அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னா மூஞ்சில தூக்கி வீசிட்டு வர வேண்டியது தானே? நானும் கோவத்துல தாமா போனேன். பண திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்கன்னு 4 கேள்வி கேட்டுட்டு வரலான்னு போனேன். அங்க போனா கதையே வேற மாதிரி ஆயிப்போச்சு. என்னாச்சு? சின்ன முதலாளி கேவலப்படுத்தி விரட்டி விட்டுட்டாரா? நம்ம நினைச்ச மாதிரி இல்லக்கா. ஜீவா சாரு மோசமானவர் இல்ல. நீ செயினை திருடிட்டேன்னு நாட்டாயன் முதலாளிய கூட்டிட்டு நம்ம வீடேறி வந்தவரு மோசமானவர் இல்லையா? அதெல்லாம் அந்த மது செஞ்ச சூதுமா. ஜீவா சாருக்கு நம்ம மேல கோவம் வரணும்ன்றதுக்காக அவதான் இப்படி திருட்டு பட்டம் கட்ட பாத்திருக்கா. நீ என்ன மயிலு சொல்ற? ஆமாமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மதுதான். ஜீவா சார் செயினை அவளே திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு செயினை காணோன்னு தேட வச்சிருக்கா. ஜீவா முதலாளி நல்லவர்னு எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் மெடலை வாங்கி வச்சேன். உங்களுக்குலாம் யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னே தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். சரி கயல, நீ ரொம்ப நல்லவ. நீ மெடலை வாங்கி வச்சதாலதான் ஜீவா முதலாளி நல்லவர்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்னாச்சு மயிலு, நீ கதையை சொல்லு. நான் கெஸ்ட் ஹவுஸ்குள்ள நுழையும் போதுதான் ஜீவா சார் மதுவை விசாரிச்சுட்டு இருந்தாரு. மதுவுக்கு விட்டாரு பாரு ஒரு அறை. அப்படியே அவ கண்ணமே செவந்துருச்சு. பார்த்த எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அதோட நிறுத்தினாரா? அடிச்சது மட்டும் இல்லாம அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அவ வீம்புக்காரி, மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாளே. கெஸ்ட் ஹவுஸ் சுத்தம் பண்றப்ப வயசு வித்தியாசம் கூட பார்க்காம என்னை எப்படி கேவலப்படுத்தினா தெரியுமா? பெருக்கின இடத்தையே திரும்பவும் பெருக்க வச்சா. ஆமா, என்ன அவ காலு கீழே மண்டி போட வச்சு தரையை துடைக்க வச்சா. எல்லாம் காசு இருக்கிற திமிரு. சரி சரி இரு, மயிலு மிச்ச கதையை சொல்லட்டும். நீ சொல்லு மயிலு. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தான் சொன்னா. நீ செஞ்ச திருட்டு வேலையெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லி கேவலப்படுத்துவேன்னு ஜீவா சாரு மிரட்டினாரு. அப்புறம் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டா. அவரும் நடந்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை தோது படுறப்ப கொடுங்க, மெடலை நீயே வச்சுக்கோன்னு அனுப்பிட்டாரு. ஆமாமா, அன்னைக்கு நகை விஷயமா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அந்த தம்பி தயங்கி தயங்கி தான் நின்னாரு. நடந்தது தெரியாம பாவம்
ஒரு பெரிய மனுஷனை நான் வேற தப்பா பேசிட்டேன். சரிம்மா, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. அகாடமிக் கோச்சிங் செலக்ஷனுக்காக நான் படிக்கணும். காலேஜ் லைப்ரரிக்கு போய் நான் புக்கை எடுக்கணுமா? இந்தா, இத முதல்ல கொண்டு போய் உள்ள வை. தனியா போகாத, தேனுவையும் கூட கூட்டிட்டு போ. என்ன? ஆமா, எங்க போனாலும் அந்த லக்கேஜை மட்டும் இறக்கி வச்சிடாத. மயிலு, ஒரு கோழியை பார்த்தாலே அது எத்தனை கிலோ தேருன்னு கண்ணாலே எடை போட்டு கரெக்டா சொல்லிடுவேன். இது இப்ப அதுக்கு என்னங்கிற? ஜீவா சார் நல்லவர்னு நான் தான் பார்த்த அன்னைக்கே சொல்லிட்டேனே. யாரு நீ சொன்ன ஜீவா நல்லவருன்னு? ஆமா, நீதான் அவருக்கு தப்பான வழி சொல்லி அவர் கார் ரிப்பேர் ஆகி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அப்புறம் அது ஏதோ ஜீவா சாருக்கு கொக்கி போட பாக்குறா. ஆனா ஜீவா சாருக்கு தான் உன் மேல ஏதோ ஒரு 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 நிந்தனை தோணுது. வேண்டாம், ஓடி போயிடு. சேத்துக்குள்ள போட்டு மிதிச்சு போடுவேன். இதெல்லாம் உலகத்துல உள்ளது தாண்டி. எதெல்லாம்? கோத்து விடுற வரைக்கும் தான் என்ன மாதிரி தோண பொண்ணுலாம் தேவை. அதுக்கப்புறம் சேத்துல தானே போட்டு மிதிப்பீங்க. உன்ன பரீட்சை ஒழுங்கா எழுதணும்னு சாமி கும்பிட போறேன். அங்கேயும் வந்து குட்டைய குழப்பின கொன்னே போடுவேன். நான் ஒன்னும் குட்டைய குழப்ப தேவையில்ல, அதுவாவே குழம்பிக்கும். இவளுக்கு ரொம்ப தான் இது.